இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும். மோட்டார் வாகன உற்பத்தி தொடர்பான தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பூரை போல பின்னலாடை தொழிற்சாலைகளுக்கு லுங்கிகள் மற்றும் ரெடிமேட் ஆடைகள் தயாரிக்கக்கூடிய தொழில் மையங்களும் உருவாக்கப்படும். அந்த ஆடைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உரிய உதவிகள் செய்யப்படும். அரசு ஃபேஷன் தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்படும். MSME நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் வடிவமைக்கப்படும். நலிவடைந்த தொழிற்சாலைகள் மீண்டும் செயல்படுத்துவதற்காக வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு மறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். மீனவர்களுக்கு நவீன ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வழங்கவும், காரைக்காலில் மீன் பதப்படுத்தக்கூடிய நவீன பூங்காக்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். 1000 ஸ்டார்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு துறையிலும் 1000 பேருக்கு அவங்க படிப்புக்கு விருப்பத்திற்கு ஏற்ப பயிற்சி வழங்கப்படும். முழுமையான பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். கிராம சாலைகள் தரம் உயர்த்தப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும். ஆதரவற்ற முதியோர் நலமுடன் வாழ மகிழ்ச்சி இல்லம் திட்டம் உருவாக்கப்படும். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய இடங்களில் டிஜிட்டல் வசதியோடு கூடிய நூலகங்கள் அமைக்கப்படும். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த கடல்வாழ் உயிரின காட்சியகம் அமைக்கப்படும். விவசாயிகளின் பொருளாதார மேம்பாடு மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில சந்தன மரப்பயிரிடுதல் ஊக்கப்படுத்தப்படும். காரைக்கால் பகுதியை நெற்களஞ்சியமாக அறிவித்து நவீன அரிசி ஆலைகள் மற்றும் தானிய கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நான் உறுதியா சொல்றேன், இந்த ஸ்டாலினின் குரல் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்த புதுச்சேரிக்கும் சேர்த்தே தான் ஒலிக்கும், எப்பவுமே ஒலிக்கும். மீண்டும் சொல்றேன், இந்த ஸ்டாலினின் குரல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த புதுச்சேரிக்கும் சேர்த்தே தான் எப்பவும் ஒலிக்கும். திராவிட மாடல் அரசின் தொடர்ச்சியா புதுச்சேரி விளங்கும். அந்த வகையில் இன்றைக்கு வில்லியனூர் தொகுதியில் இரா சிவா அவர்களுக்கும், மங்களம் தொகுதியில் SS ரங்கன் அவர்களுக்கும், திருபுவனை தொகுதியில் P அங்காளன் அவர்களுக்கும், பாகூர் தொகுதியில் RR செந்தில்குமார் அவர்களுக்கும், முதலியார்பேட்டையில் தொகுதியில் V சம்பத் அவர்களுக்கும், உப்பளம் தொகுதியில் அனிபால் கென்னடி அவர்களுக்கும், உருளையன்பேட்டை தொகுதியில் S கோபால் அவர்களுக்கும், நெல்லைத்தோப்பு தொகுதியில் வே கார்த்திகேயன் அவர்களுக்கும், ராஜ்பவன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணன் அவர்களுக்கும், காலாப்பட்டு தொகுதியில் A செந்தில் அவர்களுக்கும், கதிர்காமம் தொகுதியில் ப வடிவேல் அவர்களுக்கும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் AMH நாசிம் அவர்களுக்கும், நிறவை திருமலராயன் பட்டணம் தொகுதியில் M நாகராஜ தியாகராஜன் அவர்களுக்கும் உதயசூரன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்கணும். அதேபோல் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் TPR செல்வம் அவர்களுக்கும், உசூடு தொகுதியில் கார்த்திகேயன் அவர்களுக்கும், இந்திரா நகர் தொகுதியில் ராஜாகுமார் அவர்களுக்கும், தட்டாஞ்சாவடி தொகுதியில் வைத்தியலிங்கம் அவர்களுக்கும், காமராஜ் நகர் தொகுதியில் தேவதாஸ் அவர்களுக்கும், லாஸ்பேட்டை தொகுதியில் வைத்தியநாதன் அவர்களுக்கும், முத்தியால்பேட்டை தொகுதியில் ராஜேந்திரன் அவர்களுக்கும்,
அரியாங்குப்பம் தொகுதியில விஜயலட்சுமி அவர்களுக்கும், மணவெளி தொகுதியில அனந்தராமன் அவர்களுக்கும், ஏம்பலம் தொகுதியில கந்தசாமி அவர்களுக்கும், நெட்டப்பாக்கம் தொகுதியில அன்பரசன் அவர்களுக்கும், நெடுங்காடு தொகுதியில தினேஷ்குமார் அவர்களுக்கும், திருநள்ளாறு தொகுதியில கமலக்கண்ணன் அவர்களுக்கும், காரைக்கால் வடக்கு தொகுதியில ரஞ்சித் அவர்களுக்கும், மாஹே தொகுதியில ரமேஷ் பரம்பத் அவர்களுக்கும், ஏனாம் தொகுதியில கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் அவர்களுக்கும் நீங்கள்லாம் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்கிறேன். அதேபோல் உழவர்கரை தொகுதியில செல்வ புஷ்பநாத் அவர்களுக்கு கரும்பலகை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று அன்போடும் பண்போடும் கேட்கிறேன். புதுச்சேரி ஒரு புதிய விடியலையும் புதிய எழுச்சியும் பெற திமுக காங்கிரஸை உள்ளடக்கின இந்தியா கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வையுங்கள். புத்துணர்வு கொண்ட புதுச்சேரியை உருவாக்குவோம். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.